ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹிட்மேன் தலைமையில் இந்தியா vs நியூசிலாந்து 5வது ஒரு நாள் போட்டி டுமாரோ மார்னிங் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச் பற்றி சற்று முன் அடிச்சு தூக்கும் மரண மாஸ் அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் என்ன என்பதை நம்ம தல தோனியின் ரிவர்ஸ் ஸ்டம்பிங் வேகத்தில் பார்க்கலாம். இனிமேல் வேர்ல்டு கப் வரை இவர் இல்லாமல் ஒரு மேட்சும் நடக்க சாத்தியமில்லை என்றும், ஒரு கீப்பராக இருந்தால் மட்டும் பயனில்லை, இவரை போல் சில டெக்னிக்கை கையாள வேண்டும் என்றும் தினேஷ் கார்த்திக் மற்றும் ரிஷப் பண்டிற்கு அது மிகவும் குறைவு. இந்திய பேட்டிங் கோச் சஞ்சய் பங்கர் தனது கருத்தை பலார் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு முக்கிய அப்டேட்டை தெரிவிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூஸ் MS தோனி ஃபேன்ஸ் அனைவருக்கும் டபுள் ட்ரீட்டாக அமையும் என்றே சொல்லலாம். இந்தியா vs நியூசிலாந்து 4வது ஒரு நாள் போட்டியில் இந்தியா படுதோல்வி அடைந்தது. அதற்கு மெயின் ரீசன் 11 பிளேயர்களும் பொறுமையை கையாளாமல் அவசரப்பட்டதே என்றும், இப்படி ஒரு சூழலில் MS தோனி பொறுமையுடன் திறன்பட கையாளுவார். தற்போது ODI ஃபார்மேட் மற்றும் டெஸ்ட் ஃபார்மேட்டில் டாப் ரேங்கில் உள்ளது. மேலும் மிகவும் பலம் வாய்ந்த அணி இந்தியா. இந்த நிலையில் நியூசிலாந்துக்கு எதிராக 4th ODI மேட்சில் இந்திய டீம் மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. இனி இந்திய டீமிற்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்றும், டுமாரோ நடக்கும் ஃபைனல் ODI மேட்சில் MS தோனி கட்டாயம் பிளே பண்ணுவார் என்றும் இந்திய பேட்டிங் கோச் சஞ்சய் பங்கர் அதிகாரப்பூர்வமான ஒரு அப்டேட்டை வெளியிட்டுள்ளார். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, ஃபைனல் ODI மேட்சில் நம்ம தல தோனி கன்ஃபார்மா பிளே பண்ண போறாரு? மேலும் சஞ்சய் பங்கர் சொல்லும் பாயிண்ட் கரெக்டா என்பதை உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.